யாருக்கு என்கிட்ட கரியர் அட்வைஸ் கேட்க வந்தாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹானஸ்டா சொன்னா எனக்கு ஃப்ரெஷ் ஒர்க் செய்யற வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. நமக்கு ஒருத்தங்க சரியா நம்மள யூட்டிலைஸ் பண்ணல, என்னடா வேலை தெரியலையா பூச்சா அப்படின்னு மாதிரி அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட் மாறுறதுக்கே எனக்கு ப்ராபப்ளி ஒரு 6 மாசம் முன்னாடி தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ செல்லிங் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்பக்ஸோட வேல்யூ என்ன? காஃபியே கிடையாது. கண்டிப்பா உட்கார்ந்து பேசுற அந்த டைமும் அந்த ஆம்பியன்ஸும் தான் அவங்க செல் பண்ற வேல்யூன்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால கான்ஃபிடன்ஸ் தெரியலன்னு கிடையாது, பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். எனக்கு அப்போ கான்ஃபிடன்ஸ் எனக்கு எப்பவுமே இஷ்யூவே கிடையாது. ஏன்னா யார் நம்மள என்ன சொல்லிட போறா? ஒன்றும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்றுன்னு பண்ணாதீங்க. நீங்கள் சும்மா கூட உட்காருங்க. ஏன்னா நீங்கள் சும்மா உட்கார்ற நேரத்தில் உங்களுக்கு 500 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வரும். ஆனால் அந்த 40 ரூபா ப்ராஜெக்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அப்போ உங்கள் நெட் லாஸ் 460 ரூபாய். ஸோ நான் ஒரு ஸ்கூலில் மாண்டசரி டீச்சராகவும் யோகா டீச்சராகவும் ஒரு 1.5 months இருந்தேன். மாதம் முடியும் போது தான் தெரிஞ்சது கையில் 5 பைசா காசு வரல. எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கேட்ட கேள்வினா உன் ஹாபி என்னன்னு கேட்டாங்க. வீணை வாசிக்க தெரியும்னு. வீணை என்ன வெயிட் இருக்கும்னு கேட்டாங்க. நான் ஏதோ சொன்னேன், அவ்வளோதான், செலக்ட் ஆகிட்டேன். இன்ஃபேக்ட் நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இது எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவேன். நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20% மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறது. நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் ஜோவோவில் ஒரு நிறுவனராக இருந்து இப்போ ஜோவோட ப்ரீமியம் பார்ட்னராக இருக்கிற ராதா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி உங்கள் ஜேர்னி இன்டர்வியூ பண்ணுறப்போ உங்கள் ஜேர்னியை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், பட் அந்த இடத்துக்கே ஒரு பார்ட்னராக போகிறது ஒரு கெத்து மூமெண்ட் தான். ஸோ அது எப்படி நடந்துச்சு மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். இட் வாஸ் வெரி ஆக்சிடென்டல் மூவ் தான். ஸோ ஜோஹோவில் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனலாக ஒரு பிரேக் தேவைப்பட்டது. அண்ட் ஆல்சோ ஐடி போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஜோஹோவை விட்டுட்டு யோகா டீச்சர் ஆகிட்டேன். ஸோ ஒரு 1 month யோகா டீச் பண்ணிருந்தேன். அண்ட் ஆல்சோ சைடில் வந்து நான் அந்த வேலைக்கு சைடில் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அதில் வந்து மாண்டசரி டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு ஸ்கூலில் மாண்டசரி டீச்சராகவும் யோகா டீச்சராகவும் ஒரு 1.5 months இருந்தேன். ஓகே. மாதம் முடியும் போது தான் தெரிஞ்சது கையில் 5 பைசா காசு வரல. ஸோ ரெண்ட்டுக்கு கூட காசு இருக்காதுன்னு அப்போ தான் புரிஞ்சுது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது துபாயிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது, இதே ஜோஹோ கன்சல்டிங்காக. ஸோ நான் அங்கே போயிருந்தேன். ஒரு 3-4 months துபாயில் ஒர்க் பண்ணால் அங்கேயும் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ எனக்கு நம்ம ஊர் மாதிரி இல்லைன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சரி போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இந்த ரொம்ப நாள் வீட்டில் தங்குறதுக்கும் கஷ்டமாக இருந்தது. பைசாவே கொடுக்காம சும்மா தண்டை சோறு திங்கிறோமேன்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்லலாம் போயிட்டு ஃபைவர் ஃப்ரீலான்சர் இதிலலாம் போய் ஃப்ரீலான்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னு இதே வேலையில் போட்டு என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ ஃப்ரீலான்சிங் சைட் கொடுக்கும்போது தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், ஜோஹோவில் இருக்கும்போது நீங்கள் ஏன் பார்ட்னர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டார். ஓகே. நான் சொன்னேன், சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க, உங்கள் கம்பெனிலேருந்தும் 6 மாதத்தில் ஓடிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஓவரால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years தான். சரி. அந்த 5 yearsல நான் கிட்டத்தட்ட 6 கம்பெனி மாறிட்டேன். ஸோ இப்படி ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கணும், நிறைய விஷயம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஜோஹோக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் வரும். அதெல்லாம் என்னை நம்பி கொடுக்க மாட்டாங்கன்னு. ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சரி, ட்ரை பண்ணி பார்த்ததுல அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடந்தது, அப்ரூவ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எனக்கு மெயிலில் அப்ரூவல் கொடுத்தா தான் நான் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுவேன், இல்லைனா நான் கம்பெனியெலாம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஓகே. ஸோ அவங்க மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு கையில் இருந்த காசு தான். ஸோ வேறு எதுவும் பைசாலாம் கிடையாது. அப்போ 6,000-7,000 இருந்தது. ஸோ அதை அப்படியே வக்கீல் சர்ச்சுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் வீட்லேயும் தங்க முடியாது, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது தே சஜஸ்டட், நீங்கள் ஏன் வந்து இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, பங்க் பெட் ஹாஸ்டல்ஸ், அந்த மாதிரி ட்ராவலர்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே சென்னையில் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, நம்ம கிரீம்ஸ் ரோட் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணேன் ஒரு 2 months. ஸோ தங்குற இடம் சாப்பாடு ஃப்ரீ,
யாராவது வந்தாங்கன்னா செக்இன் செக் அவுட் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணிக்கணும், மற்றபடி சம்பளம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு 2 மந்த்ஸாக இருந்தால் அந்த டைமில் தான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைண்ட் வர ஆரம்பித்தாங்க, கம்பெனி பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதான் சொல்கிறேன் மேம், ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தா இப்படி தான் நடக்குமே. நம்ம சில நாள் வீட்டில் இருப்போம், நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனில் போயிடுவோம், போச்சு நம்மளுக்கு எதுவுமே வராதுன்னு. பட் நீங்கள் சொல்கிறப்ப என்னன்னா லைட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இது போகிறேன், ஒரு 6 மாதம் போகிறேன். ஏன்னா எனக்குமே தெரியும், நானும் ஒரு இதுலேருந்து வரப்போ மற்றவங்க பார்த்தா 5 வருஷம் 6 வருஷம் எப்படி 6 வருஷம்ல ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னு இருக்கும். பட் மேபி இது வந்து உங்களை ஆண்டர்பிரினர் ஜேர்னியில் தள்ளுறதுக்காக இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ரீசெண்டாக ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது ஹீ வாஸ் சேயிங், நான் வந்து நிறைய விஷயம் ட்ரை அவுட் பண்ணேன், ஒர்க் அவுட்டே ஆகலை. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது படித்தது எதுவுமே வீணாக போகல, வேற ஒரு துறையில் யூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி என்னோட ஜேர்னியும் அதே தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாரும் மாதிரியும் இன்ஜினியரிங் படித்தேன், எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. எல்லார மாதிரியும் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகி ஒரு என்னெல்லாம் எங்கள் பேட்ச் செலக்ட் பண்ணும்போது 500-600 பேர் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கேட்ட கேள்வினா உன் ஹாபி என்னன்னு கேட்டாங்க. வீணை வாசிக்க தெரியும்னு. வீணை என்ன வெயிட் இருக்கும்னு கேட்டாங்க. நான் ஏதோ சொன்னேன், அவ்வளோதான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டு இப்போ இருக்கிறவங்க மாதிரி எனக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் தான் வேணும், இதுதான் வேணும்லாம் எந்த அறிவும் கிடையாது. அப்போ அதே மாதிரியே ஐபிஎம் ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, வேலைக்கு போயிட்டா போதும் அவ்வளோதான். ஸோ பிளேஸ் ஆனோம், அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னை மாறணும்னு தோணுச்சு, சென்னையில் ஒரு ஒர்க் பண்ணோம். அப்போ பேரலாக ஏதாவது பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ 2014 சென்னை வந்ததுக்கப்புறம் 13 காலேஜ் முடித்தேன். 14 சென்னை வந்ததுக்கப்புறம் பேரலாக ஆர்ஜே பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. மைக்குனா ரொம்ப பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும். ஸோ ஆர்ஜே கோர்ஸ் போனேன். ஸோ கொஞ்ச நாள் ஆர்ஜேவாக இருந்தேன். அதுக்கு நடுவில் 3வது கம்பெனி ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் ஜாயின் பண்ணேன் 2.5 years. அங்கேயும் பயங்கர ட்ராவல், ஒர்க்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுவும் 2 ஹேட் லைக் 2 ஃபுல் டைம் ஜாப்ஸ் மாதிரி இருந்தது அப்போது. ஸோ அதை தவிர என்ஜிஓலலாம் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் யோகா கற்றுக்கிட்டேன், யோகா டீச்சர் ட்ரைனிங்கும் கற்றுக்கிட்டேன், இந்த மாண்டசரி இதுவும் முடித்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 years ஸ்பேனில் வந்து இந்த கரியரும் ஃபுல் டைம் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஏதோ ஒன்று நமக்கு ஏதாவது என்ன தான் பிடிக்குதுன்னு நமக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு சைடில் நமக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். இந்த வருஷம் இது பண்ணணும்னு. அதுக்கு ஒரு 70,000-80,000 செலவானாலும் பரவாயில்லன்னு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ப்ராபப்ளி எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ சம்டைம்ஸ் என்ன தோணும் அப்படின்னா, கடவுளாக பார்த்துட்டு ஒவ்வொன்றா இந்த பொண்ணு வாய் வச்சுக்கிட்டே இருக்குது, சரி இந்தா இதை வச்சுக்கோ போன்னு அப்படின்னு கடவுளாக அந்த கம்பெனி கொடுத்த மாதிரியும் சம்டைம்ஸ் தோணும். பட் இந்த இன்கன்சிஸ்டன்சி இஸ் குட். ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இஸ் குட். அது சொல்லுவாங்க, கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கவங்க தான் வந்து, ஏன்னா ஒரு 9 to 5 ஜாப் அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். பட் இப்படி கிரியேட்டிவாக இருக்கவங்க தான் அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இது எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த கம்பெனியோட 5 years விஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ ஏஐல ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன், 5 years என்ன ஆக போகிறோம் நிஜமாக தெரியாது. ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இத்தனை நாளாக ஒரு ஃபார்மேட்டில் ஓடிட்டு இருந்தது. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நாங்கள் பண்ணுற கம்பெனி வந்து பெருசாக ஒன்றும் புதுசாக பண்ணுறோம்லாம் கிடையாது. இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ரீசெல்லர் பார்ட்னர்ஸ்ன்னு நீங்கள் இந்தியாவில் மட்டும் ஒரு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000-5000 கம்பெனிஸ் இருக்கலாம், ரைட்? ஸோ அப்போ நாங்கள் ஒன்றும் புதுசாக இன்னோவேட்டிவாக எதுவுமே பண்ணல. பட் பண்ணுற ஒர்க்கில் சில எத்திக்கல் திங்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இதில் நாங்கள் கற்றுக்குறோம். இது எல்லாருமே எங்களுக்கு ஒரு லேர்னிங் ஜேர்னி தான், புட் டுகெதர். நாங்கள் கம்பெனியை அப்படி தான் சொல்லுவோம். ஸோ என்ன கோல் அப்படின்னா, இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம் அவ்வளோதான் இந்த கம்பெனியில் கோலு. ஸோ 5 years என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ ஏஐயில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இஸ் ஏஐ, ரைட்? அது இந்த இண்டஸ்ட்ரிலாம் எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நானும் படிச்சுட்டே தான் இருக்கேன். டெய்லி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம், இதை ட்ரை பண்ணலாமா அதை ட்ரை பண்ணலாமான்னு. ஐ திங்க் சம்டைம்ஸ் அந்த இக்னோரன்ஸும் அந்த இன்னசென்ஸும் அந்த இன்கன்சிஸ்டன்சியும் இஸ் டெஃபினெட்லி குட். நேற்று சொல்லிட்டு இருந்தேன் டீமில், இப்போ வந்து என்னை திருப்பி ஒரு சர்வீஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் பண்ண மாட்டேன், பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணோன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் பார்க்கணுமா, அப்புறம் டேம் சாம் சோம் பார்க்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெடியாக இருப்பாங்க பார்க்கணுமா, காம்பரேட் அனாலிசிஸ் பண்ணணுமா, நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு, அட்ஃபேர் அட்வான்டேஜ்னு போய்கிட்டே இருக்கும். மைண்டு இவ்வளோ கேள்விகளுக்கு தான் ஆன்சர் தேடுமே தவிர, இவ்வளோ கேள்விகளுக்கு ஆன்சர் தேடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் வந்துடும், கான்ஃபிடென்ஸும் போயிடும். சம்டைம்ஸ் குருட்டுத்தனமாக இறங்கிடுறது பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ ஸ்டார்ட் அப் இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போ நிறைய வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அந்த டேர்ம் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, ஆண்டர்பிரினர்ஷிப்னு வந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் அப் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். பட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு எதுவும் நம்ம வந்துட்டு போய் புதுசாக ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு, பட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப வி ஃபீல் லோ.
ஐயோ இப்பதான் நம்மளுக்கு இந்த ஐடியா வந்திருக்கு, அவங்களாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது? இதே மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு, அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு எப்படி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் இந்த ஃபோமோன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நடுவில் எனக்குமே வந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு சர்வீஸ் கம்பெனி மற்ற பார்ட்னர்ஸ்லாம் டாப் 1 ஆயிட்டாங்க, டாப் 5 ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் மறுபடியும் தேவை. அண்ட் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷன் இருக்கும், அவங்களோட ஜேர்னி வேற. எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ணாலும் அவங்களோட ஜேர்னி வேற, அவங்களோட ஸ்டைல் வேற, அவங்க நம்புற கோர் எத்திக்ஸ் ரொம்ப வேற இல்லையா? ஸோ யூ ஸ்டிக் பேக் டு யுவர் கோர் எத்திக்ஸ், டூ வாட் யூ ஃபீல் இஸ் ரைட். ஸோ இல்லைன்னா சுற்றி வர நாய்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக இறங்குங்க. பட் குருட்டுத்தனமாக இறங்கக்கூடாது. அது விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான உழைப்பு இருக்கணும். அது இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே. ஸோ ஏன்னா இது மாறிட்டே தான் இருக்கும் இல்லையா? இப்போல்லாம் நீங்கள் வந்து ஹையஸ்ட் ஃபோமோ எங்கே பார்க்குறேன்னா ஐஃபோனில் தான் இருக்குது, ரைட்? ஐஃபோன் இல்லைன்னா ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃப்ரெண்டு 2 லேப்டாப் வச்சுருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒன்று தான் இருக்குன்னா அது ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ எல்லா பிராண்ட்ஸும் கன்சியூமர்ஸ் கிட்ட அந்த ஃபோமோ தான் கிரியேட் பண்ண பார்க்கும். ஸோ நம்ம ஒரு கன்சியூமராக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, நான் பயங்கர இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுட்டு நம்ம இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டு வந்து வச்சோன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் வராது. ஓகே. அண்ட் ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் கேஸ். என்ன ஆயிரப்போகுது, நம்மளை யார் கேட்க போறா? ஜாலியாக இருந்துட்டு பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் ஏதாவது ஒன்று சொல்ல தானே போகிறாங்க. கண்டிப்பா இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு $4 million பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற கம்பெனி $20 million பண்ணுது அப்படிங்க போகிறாங்க. இன்னொருத்தர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், சரி நீங்கள் வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஜோஹோவே எடுத்துக்கிட்டா கூட, ஜோஹோவே ஆமாப்பா சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியே தானே இருக்குது ஜோஹோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வி ஷுட் அவாய்ட் த நாய்ஸ். நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக. தென் கம்மிங் டு ஸ்பைக்ரா, ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு. நீங்கள் சொன்னீங்க அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 5 years ஆயிடுச்சு. 5 years ஆயிடுச்சு. ஸோ அது நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதை நம்ம வந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குல்ல, இதில் இந்த ஜேர்னி, இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஐயோ இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு போல, அதெல்லாம் என்னென்ன வந்துச்சு? ஆல்மோஸ்ட் எல்லாமே கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே அக்கௌண்டன்ட். ஓகே. பயங்கரமாக நான் இன்னும் 100% கரெக்டாக கற்றுக்கிட்டது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறது வந்து ஹையரிங். எல்லாரும் சொல்லுவாங்க ஹெச்ஆர் வேலை பயங்கர ஈஸி. ஆமாம், அவங்களுக்கு என்ன ஹெச்ஆராக இருக்காங்க, வருவாங்க போவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை ஹெச்ஆர் வேலை தான். என் கம்பெனிக்கு இந்த ஒரு கேண்டிடேட்டை அசஸ் பண்ணி அவங்க கரெக்டாக வருவாங்களான்னு ஆட்டிடியூட் பார்க்கணும், நாலேஜ் பார்க்கணும், அவங்க இருப்பாங்களான்னு தெரியணும். அந்த ஜட்ஜ் பண்ணுற குவாலிட்டிலாம் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் வராது. ஸோ ஹெச்ஆர் கற்றுக்கிட்டேன். அண்ட் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ பிராண்டிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு டீம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செட் பண்ணணும், எப்படி அவங்கள மென்டர் பண்ணணும். ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்க கரியரை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. சம்பளம் என்ன ஆனாலும் வந்துடும், அது நிறைய வழி இருக்குது, கடன் வாங்கி கூட கொடுத்துக்கலாம். பட் டைம் போச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுன்னா கிடைக்காது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஷேப் பண்ணி கொடுக்கணும், அடுத்து அவங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு கொடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு மினி MBA பண்ணதுக்கு சமம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ எங்கள் கசின்ஸ் எல்லாம் MBA புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நம்ம பண்றது அங்கேயே வந்துட்டு இருக்கு, அதுதான் அவங்க தியரட்டிக்கலா பண்றாங்க. பட் நமக்கு பயங்கர ப்ராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அவ்வளவுதான். இப்போ பொதுவாகவே இருக்கும், இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்கன்னா பாரு டக்குன்னு போயிட்டாங்க, செம பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நீங்கள் ஒரு 5 years நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதை தவிர்த்து IBM ஆகட்டும் இல்லை ஜோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் இருக்க என்னென்ன நாலேஜ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு? மேபி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹையரிங்கோ அந்த மாதிரி ஸ்கில்ஸும் சரி, தென் சாஃப்ட் ஸ்கில்ஸும் சரி, என்னெல்லாம் வந்து ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 year IBMல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 months Black and Green ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2.5 years ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருந்தேன். அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி நிறைய நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம். ஸோ 2.5 years ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோஹோக்கு போனேன். ஸோ ஒரு நான் யாருக்கு என்கிட்ட கெரியர் அட்வைஸ் கேட்க வந்தாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க 10,000த்துல ஒருத்தர் அந்த ஒர்க்கை அசைன் பண்ணுவாங்க, நீங்க இந்த ஒர்க் கரெக்ட் பண்ணா போதும், இந்த ஃப்ரேம்குள்ள உங்க வேலை முடிஞ்சது, இது எல்லாமே உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தாண்டி நீங்க ஒரு டிவிஷன்ல இருந்து இன்னொரு டிவிஷன் நீங்க போகணும் அப்படின்னா இங்க மினிமம் நீங்க 2 years இருந்திருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். வேற ஒரு ஸ்டார்ட் அப்ல என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்பர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு சப்போர்ட் பர்சனா இருக்கேன் அப்படின்னா நான் போய் உங்க கோடையே பார்க்கலாம்.
என்ன தாட் ப்ராசஸ்ல அவங்க கோட் அடிக்கிறாங்கன்னு நான் கேட்கலாம், ரைட்? வேற அப்பதான் ஒரு சப்போர்ட்க்கு அந்த ப்ராடக்ட்டோட டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா அவங்களால பெட்டரா சப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சேல்ஸுக்கு மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு தெரியும். இப்போ சேல்ஸ் குவாலிஃபைட் லீட், மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு நான் 10,000 லீட்ஸ் இந்தா வச்சுக்கோ, அத்தனையும் கன்வெர்ட் பண்ண சேல்ஸ் பர்சன்ட் கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க அது பாரு 10 தான் உருப்படியான லீடு, மிச்சத்தெல்லாம் நீயே வச்சுக்கோம்பாங்க. ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் ஐசிபின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என் கம்பெனிக்கு இவன் தான் எனக்கு கரெக்டான கஸ்டமர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். நீ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ணி எனக்கு நீங்கள் லீட் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆர்கெஸ்ட்ரேஷன் இல்லையா? ஸோ இங்கேருந்து வந்து அங்கேருந்து போய் கடைசியில் அது ஃபினான்ஸில் வந்து நமக்கு சம்பளம் வர வரைக்கும் முடியும். திருப்பி ஹையரிங்லேருந்து ஆரம்பிச்சு சேல்ஸ் மார்க்கெட்டிங்லேருந்து அந்த முடியும். ஸோ அந்த என்டையர் ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் நான் ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் இருக்கும்போது கற்றுக்கிட்டேன். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொன்னால் எனக்கு ஃப்ரெஷ் ஒர்க் செய்கிற வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்கும் போகிறதுக்கு பேசுறதுக்கு. திடீர்னு நம்மளை நம்பி கொடுத்துருவாங்க, என்னம்மா போய் பண்ண அப்படின்னு டெல்லிக்கு டிக்கெட்டோட கொடுத்துருவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் காலையில் டெல்லி கிளம்பி போனால் அங்கே போய் 300 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ 300 பேருக்கு முன்னாடியும் யூஆர் ஆன் ஸ்பாட், வேற யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் அங்க இருக்கீங்க. கம்பெனி உங்களை நம்பி கொடுத்துட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் வெளில வந்துரும். இருக்கோ இல்லையோ அந்த ப்ரெஷர்ல புஷ் பண்றப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது ப்ரெஷரா தெரியாது, நம்பிக்கையா தெரியும். நீ பண்ணிதான் ஆகணும், நீ இன்னைக்கு இவ்வளவு நம்பர்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னாதான் ப்ரெஷர் இல்லையா? உன்னால முடியும், பண்ணுமா, நான் நம்புறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்கன்னா அது ப்ரெஷரே கிடையாது. அது ஒரு லேர்னிங் கர்வ், அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த நம்பிக்கையை நமக்கு ஒருத்தங்க வைக்கும் போது நம்ம விடிய விடிய உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஸோ நான் வந்து பக்கம் பக்கமாக ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸு கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா மீட்டிங் ரூம்லேயும் மார்க் வச்சுப்போம். ஸோ அங்கே தான் எனக்கு இங்கிலீஷ் பேசவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் யூஎஸ் கிளைண்ட்ஸு, யூகே கிளைண்ட்ஸுன்னு கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி பேசி கொஞ்சம் அப்படி கற்றுக்கிட்டது தான். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எது எங்கே கனெக்ட் ஆகுது, ஏன் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஏன் ஒரு டெசிஷன் எடுக்காம விடுறாங்க, இது எல்லாமே தெரியும். கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு 2.5 years வந்து என்னோட ப்ரிலிமினரி செட் ஆஃப் எம்பிஏ அப்படின்னா இது வந்து எம்பிஏ ப்ராஜெக்ட் அப்படி சொல்லலாம். ஸோ எல்லா ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பர்பஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவோம், அதை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்போம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு அறிபறியில் ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்பைக்ரா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கான பர்பஸாக நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்களா? அது என்ன பர்பஸாக இருக்குது? ஓகே, ஸ்பிக்ராவை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு எத்தனை மாதம் எனக்கும் தெரியாது. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுனாலே என்னன்னு தெரியாது. ஏதோ கேட்டாங்க, லீகல் இதெல்லாம் கேட்டாங்க, இடம் கேட்டாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டோம், வக்கீல் சர்ச் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. It took me 1.5 years to understand what I got myself into. இந்த ஒரு கம்பெனினா இவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோத்துக்கும் நம்ம தான் பொறுப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா வந்திருக்கவே மாட்டேனோ என்னமோ தெரியாது. விடுங்க, ஓடிடுறேன், கண்டிப்பா ஓடி இருக்கலாம். ஏன்னா நான்லாம் எந்த மாதிரி சொபிஸ்டிகேட்டடானா நம்ம அப்பா ஜென்ரேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறவே மாட்டாங்க, இருப்பாங்க. 20 years 30 years இருப்பாங்க. எங்க அப்பா லைஃப்லயே 3 கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காரு. 4வது தான் என் கம்பெனி. ஸோ அவரோட 35 years ஆஃப் கரியரே 3 கம்பெனில முடிஞ்சு போச்சு. நான் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 6 கம்பெனி மாறி வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஹெவியா இருந்ததுனால நம்ம வந்து பிடிக்கலன்னா உடனே மாறிடலாம், இல்ல எனக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சுன்னா உடனே மாறிடலாம். அப்ப அது கம்பெனிக்கு ஜஸ்டிஸா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பட் அது கம்பெனிஸ் இருக்கிற ரிஸ்க் இல்லையா? ஸோ எம்ப்ளாயிஸ் அவங்க கரியரை தான் பார்த்து போவாங்க. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனிஸுக்குலாம் நடுவுல வந்து இங்க விட்டு அடுத்த நாள் அங்க ஜாயின் பண்ண மாதிரிலாம் இல்லை. எல்லா கம்பெனிக்கும் நடுவுல 1 மாசம் பிரேக் போட்டுருவேன். வேலை இருக்கோ இல்லையோ பிடிக்கலன்னா விட்டுட்டு பிரேக் போட்டுருவேன். ஆனா இப்பதான் பேசுறப்ப உங்ககிட்ட பேசுறப்பதான் கொஞ்சம் ஓகே, நம்மளும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. கரெக்டா, ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் மாற மாற அது தப்பு இல்லை. நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனை கரெக்டா யூஸ் பண்ணி நான் எனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதை நான் படிக்கிறேங்கிற தாட் ப்ராசஸ்ல தான் எனக்கு இருந்தது. அப்பதான் சைட்ல இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயை ஹையர் பண்றதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. பயம், அவங்க 20,000 ரூபாய் தான் சேலரி கேட்பாங்க, அவங்க கொடுக்கணும். அதை விட எனக்கு பெரிய பயம் இல்லை, பைசா எப்படியாவது கொடுத்துடலாம். நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளை நம்பி வேலைக்கு வரான்னு சொல்லும்போது 20,000 தானே கொடுத்துடலாம், 6 மாதம் ட்ரை பண்ணிப்பாரு, நான் தரேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்பா அம்மா கிட்ட பைசா வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. 20,000 நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று, அந்த பையன் அவன் கரியரை நம்ம நம்பி கொடுக்குறான். 6 monthsல இல்லைப்பா
போ அப்படின்னு சொல்றதுக்கோ, ஒரு லே ஆஃப் பண்றதுக்கோ, ஒரு கம்பெனிலேருந்து ஃபயர் பண்றதுக்கோ, அதெல்லாம் ரொம்ப பெரிய டெசிஷன். ஆமா நம்மளே அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான். நம்மள ஒருத்தங்க ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்படி நினைச்சுப்போம்? கரெக்ட். நமக்கு ஒருத்தங்க சரியா நம்மள நம்மளுக்கு யூட்டிலைஸ் எதுவும் தெரியல, பண்ணலன்னா, என்னடா வேலை தெரியலையா போச்சா அப்படின்னு மாதிரி அந்த இருக்கும். எம்ப்ளாயி மைண்ட் செட் மாறுறதுக்கே எனக்கு ம். ப்ராபப்ளி ஒரு 6 மாசம் முன்னாடி தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் Okay. ஃபுல்லா அந்த டிரான்சிஷன் எனக்கே வரலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்ப Okay. நம்ம அவ்வளோ எம்ப்ளாயீஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம யோசிக்கும் போது ம். பயம் ஜாஸ்தியா வரும். ம். ஸோ ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு எனக்கு கம்பெனினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ம். அதுக்கப்புறம் கோவிட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நிறைய பேரை ஹையர் பண்ணோம். அந்த கோவிட் அந்த 2020ல மட்டும் நாங்கள் 2-3 மெம்பர் டீம்லேருந்து ஒரு 11-12 மெம்பர் டீம் ஆகிட்டோம். எவ்ரி மந்த் யாராவது ஒருத்தங்க பெங்களூர்லேருந்து, புனேலேருந்து, கத்தார்லேருந்து அப்படிலாம் ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு சொன்னேன்ல பயங்கரமாக வேம்பு சாரோட ஃபேன் நான். ஸோ 6 மாதம் தான் அவங்க கம்பெனியில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கும் சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்க கம்பெனியில் அந்த இடத்துக்கு போனாலே அந்த வைப்ஸோ கொடுக்குற சின்ன சின்ன எத்திக்கல் ப்ராக்டிஸ் வெரி ரூட்டட் டு தேர் என்ன சொல்லுவாங்க, கிரவுண்டட் டு தேர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவங்க மேலே பயங்கர ஃபேனாக இருந்ததுனால சரி ஓகே நம்ம கற்றுக்குறோம். நம்ம கற்றுக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளோட கற்றுக்க போகிறாங்க. எங்கேயும் யாரோ ஒருத்தங்களை எடுத்து வச்சுக்கிறதுக்கு பதிலாக நானே ஒரு நல்ல சிஇஓ ஆகணும்னா ஒரு 7-8 வருஷம் ஆகும். அப்போ ஒரு எம்ப்ளாயி நல்ல ரிசோர்ஸாக டேலண்டட் ரிசோர்ஸஸாக ஆகணும் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் ஆகிறதுல என்ன தப்பு? 3 மந்த்ஸுக்கு பதிலாக 6 மந்த்ஸ் ஆனால் தப்பு இல்லையே. நம்ம ஊர்லேயே ஹையர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் நிறைய பேர் எங்கள் ஊர் தான். ஸோ அதனால திருப்பி தஞ்சாவூர்லேயே ஆஃபீஸ் போட்டு அந்த அட்ரஸ்லேயே ஆஃபீஸ் போட்டு அப்போ தான் கம்பெனியோட விஷனே வந்து சரி இனிமே நம்ம என்டையர் டெலிவரி செக்டர் இங்கே தான் இருக்கணும். ஸோ நம்ம தஞ்சாவூர் பேஸ்டு கம்பெனியாக இருக்கணும். ஸோ எப்படி அவங்க வந்து தென்காசியிலேருந்து ஹையர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, நாங்கள் எங்கள் தஞ்சாவூர்லேயே எங்கள் வீடு கிராமத்தில் இருக்கு. நிறைய பேர் ரெசுமேவை தூக்கிட்டு வருவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் வேற ஒன்று படித்தேன் அப்படிம்பாங்க. செலினியமோ ஆட்டோமேஷனோ ஏதோ ஒன்று படித்தேன் சேஃப்டிக்காக, வேலை கிடைக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் படித்தா வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கிறதுக்கு வேற ஒன்று படிக்கணும். ஸோ அப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறதுனா நீங்கள் ஊர் பக்கம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஐடியில் தான்ப்பா சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போ அவங்கெல்லாம் ஃபேமிலியை ஒரு பேசிக்காக செட்டில் பண்ணோன்னாலே அவங்க ஐடிக்கு தான் போகணும். சிவில் படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எதை வேணாலும் படிச்சிருக்கலாம். திருப்பி நான் செலினியமோ இல்லை வேறு ஏதாவதோ நான் படிக்கணும். அப்போ நான் திருப்பி 4 லட்ச ரூபா கட்டி 3 லட்ச ரூபா வாட் எவர் தட் இஸ் அதை கட்டினதுக்கப்புறம் திருப்பி நான் சென்னையில் வந்துட்டு ஒரு பங்க் பெட்டில் தங்கி கஷ்டப்பட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 40,000 ரூபா கொடுத்து நான் அந்த கோர்ஸ் படித்தாலும் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இதை நம்ம எங்கேயாவது அட்ரஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே காலேஜ் முடிச்சு வர்றவங்க அங்கே இந்த கோர்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம வேலை கொடுக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்டைஃபண்டோட. நீங்கள் இங்கே வாங்க, 6 மாதம் இங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது, உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ நீங்கள் படிங்க, இதில் எது ஒர்க் ஆகுதோ அப்படியே அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி ஹையர் பண்ணவங்க தான் இப்போ டீமில் இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி 6 மந்த்ஸ் முடிச்சுட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இந்த ரோல் எனக்கு கரெக்டாக இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எனக்கு இப்போ இந்த தேவை இருக்குன்னு நான் ஹையர் பண்ணிவிட்டு அவங்க அந்த தேவைக்கு ஒத்து வரலன்னு அவங்கள மாற்றுறதுக்கு பதிலாக நான் இனிஷியலாக 6 மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது நல்லா வருதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் வேணும் எனக்கும் வேணும். ஸோ அந்த மாடலில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் கம்பெனிஸோட இமீடியட் விஷன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கோடி அவ்வளோ 100 பேர்லாம் தனி, அது வேற. இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், ஆனால் நல்ல வேலை இன்வெஸ்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு 50 பேராவோ 100 பேராவோ தஞ்சாவூர்லேயே ஆகணும்னு ஆசை. அதுதான் இப்போதைக்கு இமீடியட் விஷன். எனக்கு ஒரு டவுட் மட்டும் கேட்கணும் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நானே இப்போ ஹெச்ஆரும் இருக்கேன், பிகாஸ் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஹையர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கோயிங் பேக் டு டைம்ஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேச முடியாமல் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம்லேருந்து பேமெண்ட்லேருந்து நம்ம எல்லாமே நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணுமே. அந்த ஸ்கில் எப்படி க்ரூம் ஆச்சு? ஸோ இப்போ நீங்கள் வரவங்களும் இப்போ ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக அவங்க சேலரி நெகோஷியேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க? அந்த ஸ்கில்ஸ் பேஸ்டாக சொல்ல முடியுமா? ஸ்கில்ஸ் பேஸ்டாக சொல்லணும்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால கான்ஃபிடன்ஸ் தெரியலன்னு கிடையாது. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். எனக்கு அப்போ கான்ஃபிடன்ஸுக்கு எனக்கு எப்போவுமே இஷ்யூவே கிடையாது. ஏன்னா யார் நம்மளை என்ன சொல்லிட போகிறா? ஓகே. ஆனால் ஆக்சுவலி நிறைய பேர் இங்கிலீஷும் கான்ஃபிடன்ஸுமே மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐடியில் உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்லேயே பயங்கரமாக கேள்வி கேட்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலும் உங்களை யாருமே அசைக்கவே முடியாது. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். இப்போ யூகேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா லண்டனில் பேசுகிற இங்கிலீஷுக்கும் அந்த சைடில் யூரோப்பில் யாரோ ஒருத்தர் பேசுகிற இங்கிலீஷுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு லாங்குவேஜில் இங்கேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சென்னை தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு இங்கேக்கும் அங்கேக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு வார்த்தை வேற மீனிங் ஆகிடும் இல்லையா? ஸோ லாங்குவேஜுங்கிறது ஒரு பேரியரே கிடையாது. இட் இஸ் ஒன்லி அன் அடிஷ்னல் ஸ்டெப் விச் கேன் டேக் யூ குளோபலி.
அவ்வளவுதானே தவிர அது வந்து அதுவும் நீங்க நினைச்சா போலாம், நீங்க நினைச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா வாண்டடா க்ளோஸ் பண்ணிக்காதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது போய்க்கலாம், அவ்வளவுதானே தவிர அது கான்ஃபிடென்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஐடியில் வேலைக்கு போனோம்னா இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடிய விடிய உட்காந்து எல்லா சீரீஸும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஐடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இப்போ என் பசங்களுக்கும் நான் அதான் கொடுப்பேன். நான் வந்து டெய்லி ஒரு மூவி பாருங்கன்னு சொல்லுவேன், டெய்லி ஒரு புக்கு படிங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு புக்கு படிங்க, இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த வேலைக்கு என்ன தேவையோ அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலை பார்க்குறேன், எனக்கு பைக்கை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா என்னை நம்பி வேலை கொடுத்தவருக்கு நான் பைக்கை கற்றுக்கிட்டு தானே ஆகணும். அடுத்த கரியரில் நானே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னால பைக் பத்தி நான் கத்துக்கிட்டானே ஆகணும். ஸோ என்ட்ரிக்கு ஒரு பேரியரா இருக்காது. பட் அதை நீங்க லைட்டா எஃபர்ட் போட்டீங்கன்னா கூட அந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க 100% எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் கத்துக்க மாட்டேன்னா சொன்னா உங்களுக்கு தான் மறுபடியும் அடுத்த லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட் ஆகும். நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? முதல்லலாம் தெரியாது, சத்தியமா ஒத்துக்கிறேன், தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 20 பேருக்கு சேலரி கொடுக்கணும், இவ்வளோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா அந்த கணக்கு தெரியும். ஸோ பேசிக்காக எனக்கு இவ்வளோ வருமானம் இருந்தால் தான் என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு பில்லு போட்டால் எனக்கு இன்றைக்கே யாரும் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல, அவங்களும் ஒரு 45 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு அடுத்த மாதம் சம்பளத்துக்கு நான் இப்போவே ஏற்பாடு பண்ணாதான் அடுத்த மாதம் கடைசிக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன்ஸ் போடுவோம். ஸோ அப்போ ஒரு இடம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சேல்ஸ் பர்சன் ஹையர் பண்ணால் அவங்க எனக்கு இவ்வளோ ரெவென்யூ கொண்டு வந்தால் இன்னும் என்னால் இவ்வளோ தூரம் பெட்டராக பண்ண முடியுங்கிற கால்குலேஷன் இருக்கும்போது என்னால் கரண்ட்டாக எவ்வளோ சர்ப்ளஸ் கையில் இருக்கு அதுதான் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் பே நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இது உங்களுக்கு நான் பேசிக்கா கொடுத்துறேன், இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்களோ அதுல வந்து நான் உங்களுக்கு கமிஷன் ஸ்ட்ரக்சர் தரேன். ஸோ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் டெவலப்பர் அப்படிலாம் ஃபிக்ஸட் சேலரியா தான் இருக்கும். யூஸ்வலி நெகோசியேஷன்ங்கிறது வந்து நாங்க பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்க ஹையர் பண்றது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ், முக்காவாசி ஃப்ரெஷர்ஸ். உங்க கிளைண்ட்ஸ்க்கு பேசுறப்ப கிளைண்ட்ஸுக்கு நெகோஷியேட் பண்றப்போ ஆமா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அகேன் அது வந்து சேல்ஸுங்கிறத விட இந்த வேல்யூ செல்லிங் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்பக்ஸோட வேல்யூ என்ன? காஃபியே கிடையாது, உட்கார்ந்து பேசுற அந்த டைமும் அந்த ஆம்பியன்ஸும் தான் அவங்க செல் பண்ற வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூ பேஸ்டு செல்லிங். எனக்கே 1000 ரூபாய் தேவைன்னு கேட்காம இந்த 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 50,000 ரூபாய் வருங்கிறத பேச தெரியும். இப்ப இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு வரும்னு நான் ஒரு வழி காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் தான் தெரியாது. ஸோ இந்த வேல்யூ செல்லிங் கத்துக்கணும். நானுமே இன்னும் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ எம் நாட் ரியலி குட் அட் நெகோஷியேட்டிங். ஆக்சுவலி இதையே நான் கேட்டேன்னா, இப்போ நம்ம செல்ஃபா இப்போ நீங்க சொன்னீங்க ஃப்ரீலான்சிங்லாம் பண்றப்போ நம்ம ஒண்ணு ரொம்ப அண்டர் பேயா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர்ட்ட பேசாததுனால இல்ல இது கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ரெண்டுக்கு நம்ம இப்போ கஷ்டப்படுறோம்னா சரி இது கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஆயிடுவோம். ஸோ அது எப்படி நம்ம வந்து அதுல இருந்து எப்படி வெளில வர்றது? கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், அடிப்படை தான் வெளில வரணும். ஏன்னா நீங்க எடுத்ததும் உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாயா இருக்கலாம், 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாயா கூட இருக்கலாம். மார்க்கெட்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நம்பர் போட்டேன் அப்படின்னா அந்த சைட்ல இருந்து வர்றவங்களோட அஃபோர்டபிலிட்டியும் யோசிக்கணும். இதுதான் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து ஒரு டிவிக்கு ஆங்கரிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற யூடியூப் சேனலுக்கு ஆங்கரிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே ஒரே வேலை தான், ரைட்? பட் லுக் அட் தேர் அஃபோர்டபிலிட்டி, லுக் அட் தி பர்சன்ஸ் அஃபோர்டபிலிட்டி, கரெக்ட், ரைட்? ஸோ அந்த சைடு இருக்கிறவங்கள அஃபோர்டபிலிட்டியும் பார்த்து தான் நம்ம அதை யோசிக்கணுமே தவிர பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நெவர் டூ இட் அட் அ லாஸ். எனக்கு 100 ரூபாய் தான் வேணும் அப்படின்னா நீங்க 105 ரூபா 110 ரூபா பண்ணலாம், இல்ல 100 ரூபாய்க்கும் பண்ணலாம். 90 ரூபாய்க்கோ 40 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ என்ன ஆனாலும் டெஸ்பரேட்டா பண்ணவே கூடாது. அது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லேர்னிங்ஸ் எனக்கு. ஒன்னும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒண்ணுன்னு பண்ணாதீங்க, நீங்க சும்மா கூட உட்காருங்க. ஏன்னா நீங்க சும்மா உட்கார்ற நேரத்துல உங்களுக்கு 500 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வரும். ஆனா இந்த 40 ரூபா ப்ராஜெக்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அப்போ உங்க நெட் லாஸ் 460 ரூபாய், 400 ரூபாய் கூட இல்லை, இப்போ பண்ற வேலைக்கும் சேர்த்து தான் லாஸ். ஸோ சம்டைம்ஸ் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்தா கூட ஓகே, பட் அதுக்கு என்ன சொல்றது, அதுக்காக 6 மாசம் ஆனாலும் நான் சேல்ஸே இல்லைன்னு உட்காந்துடக்கூடாது. கரெக்டான கஸ்டமர் வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எப்போ வெயிட் பண்ண ஆரம்பிக்கணும்னா எனக்கு அடுத்த 3 மாசம் சேலரி எனக்கு ஓகே செட், ஏன்னா நான் இவ்வளோ நாள் நெட் வச்சுட்டு உங்களுக்கு அந்த குஷன் கிடைக்கும் போது அந்த டெசிஷனை நீங்க எடுக்கலாம். பட்
பி வெரி டிரான்ஸ்பரண்ட், பி வெரி அப்ஃப்ரண்ட். எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வேலை ஆகுது, நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு ஆங்கரிங் 1 ஹவருக்கு மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. பண்ணுற பேக் அண்ட் ரிசர்ச், நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வர டைமு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே நம்மளால சார்ஜ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. அண்ட் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். எந்த அளவுக்கு ஆத்தென்டிசிட்டி காட்டுறோமோ அந்த அளவுக்கு டீல் உள்ள வந்துடும். நைஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் அ பர்சனல் கொஷின். அதாவது எல்லாருக்குமே அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னா என்னென்ன விஷயம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்குமே சொல்கிறதுன்னா பக்கெட் லிஸ்ட் போடுங்க. இட் குட் பி எனிதிங். ஓகே. என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இன்னும் என்ன தெரியுமா இருக்குது? எனக்கு இன்டீரியர் டிசைன் படிக்கணும்னு ஆசை, அது ஒன்று இருக்குது. எனக்கு நியூட்ரிஷனுக்கு படிக்கணும்னு ஆசை. ஸோ ஏன்னா என்ன, நான் சுத்தமாக பார்த்துக்கவே மாட்டேன், எனக்கு எதுவும் ஒத்துக்காதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ நியூட்ரிஷன் படிக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஏதாவது ஒன்று படிக்கணும்னு ஒரு ஆசை. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐடியேஷன் ஸ்டேஜ்லேருந்து டிசைன்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி ப்ராடக்டாக வெளியில் வந்து எப்படி ஷிப் பண்ணுறாங்க. இப்போ சாஃப்ட்வேருக்கு நமக்கு அது எப்படி நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எப்படி நடக்குது, அதில் ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்பேன். கம்பெனி இப்போ இப்பயும் ஒரு நோட் புக்கில் பின்னாடி தஞ்சாவூரில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு 18 பிஸ்னஸ் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அந்த பிஸ்னஸ் ஐடியாவே இப்போ ஒன்றுமே இல்லை, சென்னையில் இல்லாத பாதி விஷயத்த அங்கே கொண்டு வந்தாலே போதுமே. ஓகே இல்லையா? இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாரும் வெளில தானே போகிறாங்க. இப்போ தான் தஞ்சாவூரில் மால் வந்திருக்கு. ஸோ அந்த மாலில் ஒரு கேமிங் சென்டர் தான் இருக்குது இல்லையா? ஸோ மற்ற எல்லா ஊரும் அந்த ஒரு கேமிங் சென்டருக்கு தான் வரணும். வேற கேமிங் சென்டர்ஸ் இல்லை, வேற கெஃபேஸ் இல்லை. இப்போ ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கேப்பை ஃபில் பண்ணாலே உங்களுக்கு 18-20 பிஸ்னஸ் வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸை பற்றி படிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை உண்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ஒரு பக்கெட் லிஸ்ட் போடுங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் இப்போ எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு செக் எண்ணெய் கடை வைக்கணும்னு நடுவில் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் கம்பெனிக்கெலாம் முன்னாடி இந்த சைடில் ஏகப்பட்ட அதெல்லாம். ஸோ சரின்னு கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டேன். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் எங்கே, செக் மிஷின் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா ஈரோடு சைடில் ஒன்று, கோயம்புத்தூரில் சைடு ஒன்று. சரி ஈரோடு போவேன்னா கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மிஷின்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். பட் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இதையே உட்காந்து நம்ம 10 நாள் பண்ணுவோம்னா நமக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ அவங்க அந்த புண்ணாக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதோட இது வரும், இதோட இது வரும். எனக்கு அதெல்லாம் படிக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா என் மனசு அதில் போகவே இல்லை. ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸை என்னால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாக் தட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டே இன் அண்ட் டே அவுட் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நான் போய் இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க மாட்டேன். என்ன அழகாக மெனு கார்ட் போட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபியை போட்டாலும் டெய்லி அந்த டேஸ்ட்டுக்கு எனக்கு கொண்டு வரதுங்கிறது எனக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர். நான் அந்த ப்ரெஷருக்குள்ளே போவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஆனால் அதே பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப ஆசையாக சமைச்சு பெஸ்ட்டாக பண்ணுற ஷெஃப் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பேஷன் இருக்கும், கத்துக்கிற ஆர்வம் இருக்கணும். ஸோ நீங்க அதை உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிற கனவை தாண்டி ஒரு 15, 20, 30 ஐட்டம் கூட போடலாம். அதுல ஒரு ஐட்டத்துக்கும் எவ்வளவு அளவு எஃபர்ட் போய் எப்போ அந்த ஒரு வெறுப்புக்கான பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் அதுக்கான ரிசர்ச் பண்ணணும். ஓகே. ஸோ அது 10 நாள் ஆயும் உனக்கு அந்த விஷயம் வெறுக்கலை அப்படின்னா ப்ராபப்ளி 6 மாதம் 1 இயருக்கு வெறுக்காது. அந்த 6 மாதம் 1 இயருக்குள்ள தட் வில் டேக் யூ சம்வேர் எல்ஸ். அது பின்னாடியே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் எனக்கு கோவம் வரலையோ, சீப்போன்னு என் பென்சிலோ பேனாவையோ தூக்கி போடாமல் நான் ஒரு பக்கமாக நோட்ஸ் எழுதுறேன்னா அது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இது என்னோட ஆர்ஜே நிறைய விஷயத்த சொல்லுவேன். நீங்கள் இவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தா அதெல்லாம் ஃபெயிலியர் தான். அப்போ தெரியல அது ஃபெயிலியர்னு. ஆனால் இப்போ அந்த ஜேர்னியை நான் இங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஆமாம் போனேன், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன், ஏதோ ரெக்கார்டிங் போனேன், பிடிச்ச வரைக்கும் பண்ண, பிடிக்கலன்னா விட்டேன். ஸோ எனக்கு அந்த பிடிச்சதுக்கான டைம் ஸ்பேனே பார்த்தீங்கன்னா 7-8 months தான் இருந்தது. ஸோ எல்லா விஷயமும் ஒரு 8 மாதம் தான். அப்போ என்ன பார்த்தா இது 6 மாதம் தானான்னு கேட்குறவங்க மேலே எந்த தப்பும் இல்லைல்ல. ஸோ இட் வாஸ் அ ஃபெயிலியர். ஸோ ஒரு விஷயம் நம்ம கனவு காண்றதுக்குன்னு ஒன்று, அந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னிங்கிறது ஒன்று, டெய்லி அது பிடிக்கணும். எனக்கு ஆர்ஜேவா நீங்கள் சூப்பரான ஒரு ஆர்ஜேவா இருக்கீங்க, நீங்கள் மைக்கில் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர, ஒரு ப்ரிப்ரேஷன் ஷீட் ஒன்று இருக்கும். 60 நிமிஷத்துக்கு எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு லைன் ஐட்டம் இருக்கும். அந்த 120 லைன் ஐட்டம் ஃபில் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகிடும். மண்டை பயங்கர ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னா அந்த ஆர்ஜே டெம்ப்ளேட் சொல்லுவாங்க இல்லையா, 15 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி தான் உங்கள் லிங்க் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கணும், இந்தந்த சாங்ஸ் போடணும்,
நீங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும், எந்த பாட்டு எவ்வளோ நேரம் ப்ளே ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் அனுப்பணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பாட்டு போடணும். நீங்கள் போடுற பாட்டு உங்கள் டைமில் கேட்குற லிசனர்ஸ்க்கு பிடிக்கணும், ட்ரெண்டாக இருக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு பாட்டெல்லாம் ஓடாது. ஒரு பாட்டுக்கு கூட அவ்வளோ லாஜிக் இருக்குது பின்னாடி. எனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தா நான் கோஜாக்காக இருந்தேன். பட் எத்தனை நாள் அவனை நான் பண்ண சொல்ல முடியும்? ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என்ன இது இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, வந்தோமா பேசினோமான்னு இல்லை இந்த வேலை அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டேன். உண்மை அதுதான். I was not doing it for money, so I didn't have any guilt. It was a pet project, right? So எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு பண்ணும்போது உங்களையும் மீறி உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் போய் ஒரு வெறுப்பு வரும். அது வந்துருச்சுன்னா தட் பிஸ்னஸ் இஸ் நாட் ஃபார் யூ. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் அப்காக கேட்டேன் மேம். இது வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு விஷயமே. பிகாஸ் எல்லாருக்குமே ஓகே நான் இப்படி ஆகணும், இந்த அவார்டு வாங்கணும், அந்த மாதிரிலாம் மைண்ட் இருக்குமே தவிர பட் அந்த ஜேர்னியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் நம்மளுக்கு நடக்கவே மாட்டேதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அது மனிஃபெஸ்டேஷன் தப்பாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி செட் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தி ஜர்னி தட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங், நாட் தி எண்ட் கோல். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு வண்டர்ஃுல் கான்வர்சேஷனாக இருந்துச்சு. உங்களை பற்றி நிறையா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கில்ஸ் பற்றி ஏதோ கரியர் கைடன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. இட் வாஸ் a wonderful conversation. Thank you so much. Thank you so much.